குழந்தைகளை திட்டுங்க அப்படிங்கிற தலைப்பில் சில மனநல ஆய்வியலாளர்கள் சொன்ன கருத்தை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இன்றைக்கி பெற்றோர்கள்லாம் தங்கள் பிள்ளைகளை திட்டுறதே கிடையாது அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் இப்படி திட்டி வளர்க்கப்படாத பிள்ளைகள் தான் நாளைக்கு டீச்சர் திட்டினாங்க, அம்மா முறைச்சாங்க, அப்பா அடிக்க கை ஓங்கினாரு அப்படின்னு சின்ன சின்ன காரணங்களுக்காக தற்கொலை வர போகிறாங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்கள்ட்டையும் திட்டு வாங்கி வளர்கிற குழந்தைங்க தோல்விகள்லேருந்து தங்களை வேகமாக மீட்டெடுத்துக்கிறாங்க. தவறு செய்கிற குழந்தைகளை பெற்றோர் திட்டி திருத்துவது இயல்பான விஷயம். அதனால் உங்கள் குழந்தைகளை வசவுகளுக்கு பழக்குங்க. அது அவர்களுக்கான மன அழுத்த மேலாண்மை. குழந்தைகளை திட்டி வளர்ப்பது அத்தனை நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டால், குழந்தைகள் மனநல மருத்துவர் ஜெயந்தினியோட அவங்களோட கட்டுரையை ரீசெண்டாக நான் பார்த்தேன். அதிலிருந்து சில தகவல்களை சொல்கிறேன். ஒரு தலைமுறை முன்பு வர நம்ம பெற்றோர் திட்டி தானே வளர்த்தாங்க. டீனேஜ் வயசில் கூட பெற்றவங்கள்ட்ட அடி வாங்கியிருக்கோமே. நம்ம அவங்க திட்டி சரிப்படுத்தியதால் தான் நாம் இன்றைக்கி நல்லாயிருக்கோம். குறைஞ்சா போயிட்டோம். பிள்ளைகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் திட்டுவது தங்கத்தை புடம்போடுவதற்கு சமம். இன்றைய குழந்தைகளுக்கு அறிவுத்திறனும் நினைவுத்திறனும் ஐக்கியமும் பயங்கரமாக அபாரமாக இருக்குது. அவங்கள கொண்டாட வேண்டிய இடங்களில் மட்டும் கொண்டாடணும், குட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக குட்டணும். மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை நாம் மாற்ற வேண்டிய கடமைகளை ஆசிரியர்களாகிய நாங்களும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நான் தான் என் பேரண்ட்ஸ்கிட்ட எப்போ பார்த்தாலும் திட்டும் அடியும் வாங்கி வளர்ந்தேன், மாடர்ன் பேரண்ட்ஸுன்னு நினச்சிட்டு என் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன், எதுக்குமே திட்ட மாட்டேன்னு சொல்லி குழந்தைகளை மனதளவில் நீங்கள் பூஞ்சையாக மாற்றிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு வேணுமா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் அம்மா டிவி பார்க்க விடலை, ஏன் படிக்கலைன்னு கேள்வி கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணுன்னு ஆரஞ்சு ஜூஸில் விஷம் கலந்து தற்கொலை செஞ்சுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு ஒரு பள்ளி சிறுமி சொல்லியிருக்கா. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து ஏங்கிற ஒரு அதட்டல் கூட போடாமல் வளர்த்துட்டு திடீர்னு குழந்தைங்க கைமீறி போகும்போது பயத்தில் தட்டி கேட்கும்போது அவங்க மனம் உடஞ்சி போயிடுது. அதிர்ச்சியிலும் கோபத்திலும் தவறான முடிவை எடுக்கிறாங்க. அல்லது மேலே சொன்ன அந்த சிறுமி மாதிரி பெற்றோர்களே தற்கொலைங்கிற பெயரில் மிரட்ட துணிகிறாங்க. மேலே சொன்ன சிறுமி போல் இல்லாமல் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் எந்த குழந்தை தவறுகளுக்காக திட்டுவாங்கதோ அந்த குழந்தை அவங்களையே திருத்திக்கிறாங்க. தங்களை தவறுகள்லேருந்து அதிலேருந்து கிடைக்கிற தோல்வியிலேருந்து சீக்கிரமே மீண்டுக்கிறாங்க. குழந்தைங்களை தண்ணீர் போல் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி. ஏன்னா அப்போ தான் அவங்க எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒருவரை அனுசரித்து போகிறது, அவங்கள்ட்ட இருக்க குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வது, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுப்பது, தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்பது, மற்றவங்களை மன்னிக்கிறது, தான் கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மனப்பான்மையிலிருந்தும் அவங்கள விடுபட வைக்கிறது. இந்த எல்லா குணங்களையும் நம்ம 5 வயதுக்குள்ளாகவே குழந்தைகிட்ட வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இளஞ்செடியாக இருக்கும்போதே வேலி போடாமல் நம்ம மரமான பிறகு வேலி கட்டுவது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால் அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்கன்ற மனநிலையை குழந்தைகளிடம் உருவாக்குங்க. டீச்சர்ஸ் திட்டுனாலும் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. இதே மனநிலையில் அவங்க வளரும்போது உளவியல் ரீதியாக அவங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோவை எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.